கல்வி சிந்தனையாளர்களும் அவர்களின் முக்கிய கருத்துக்களும். ஒவ்வொரு அறிஞரும் கல்வியை பார்க்கும் விதமானது மாறுபடும். இது தொடர்பான வினாக்கள் யார் இதனைச் சொன்னது என்ற அடிப்படையில் காணப்படலாம். ரூசோ இவர் இயற்கையோடு இயைந்த கல்வி என்று குறிப்பிட்டார். குழந்தைகளை இயற்கையான சூழலில் வளரவிட வேண்டும் என்றும் வாதிட்டார். இவரது புகழ்பெற்ற நூலாக எமிலி என்ற நூல் காணப்படுகிறது. ஜான் டுயி செய்து கற்றல். கல்வி என்பது வாழ்க்கைக்கு தயாராவது அல்ல, அது வாழ்க்கை என்று கூறினார். மரியா மாண்டிசரி புலன்பயிற்சி கல்வி விளையாட்டுப் பொருள்கள் மற்றும் உபகரணங்கள் மூலம் குழந்தைகளை தாமாகவே கற்கும் முறையினை அறிமுகப்படுத்தினார். இலங்கையின் இலவச கல்வி நாளாக அக்டோபர் மாதம் 1 காணப்படுகிறது. முதலாவது மாகாண பாடசாலைகள் மாகாண சபைகளின் கீழ் இயங்குபவையாகும். கல்வி வெளியீட்டு திணைக்களமானது பாடப்புத்தகங்களை அச்சிட்டு வெளியிடும் நிறுவனமாகும். யுனெஸ்கோவின் தலைமையகம் பாரிஸ், பிரான்ஸ் ஆகும். ஒரு ஆசிரியர் புதிய பாடத்தை தொடங்குவதற்கு முன்பு பாடத்திட்டம் தயாரிப்பது ஏன் அவசியம்? கற்றல் நோக்கங்களை சரியாக அடைவதே மிக முக்கியமான காரணமாகும். கற்றல் கற்பித்தல் நுட்பங்கள். விளையாட்டு வழி கற்றல் பிளேவே மெத்தட் சிறிய வகுப்புகளுக்கு ஏற்றது. பாடங்களை விளையாட்டுக்கள் மூலம் கற்பிப்பதன் மூலம் மாணவர்களின் ஆர்வமானது தூண்டப்படுகின்றது. மேலும் நுண்ணிலை கற்பித்தல் மைக்ரோ டீச்சிங் மெத்தட் ஒரு ஆசிரியர் தனது கற்பித்தல் திறன்களை மேம்படுத்திக் கொள்ள மேற்கொள்ளும் ஒரு பயிற்சி முறை. இது குறுகிய காலத்தில் 5 தொடக்கம் 10 நிமிடங்கள் ஒரு சிறிய தலைப்பை மட்டும் கற்பிப்பார். பிழை உணர்ந்து கற்றல் ட்ரையல் அண்ட் எரர் தொன்ட்ரெக் என்பவரினால் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. தேசிய கல்வி நிர்வாகம் இதன் நோக்கமாக பாடத்திட்டங்களை தயாரிப்பது மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவது. பரீட்சை திணைக்களம் தரம் 5 மற்றும் O-level, A-level மற்றும் போட்டி பரீட்சைகளை நடாத்துதல். கல்வி வெளியீட்டு திணைக்களம் இலவச பாட புத்தகங்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகம் செய்தல். ஆசிரியர் கலாசாலைகள் ஆசிரியர்களுக்கு நீண்டகால தொழிற்பயிற்சிகளை அளித்தல். கல்வி உளவியல் தொடர்பான அறிஞர்களில் சிக்மண்ட் ஃப்ராய்ட் குறிப்பிடுகின்றார். இவர் மனோதத்துவத்தின் தந்தை. மனித மனதை உணர்வுள்ள மனம், உணர்வற்ற மனம் என பிரித்தவர் ஆவார். மேலும் ஆல்பர்ட் பாண்டுரா சமூக கற்றல் கோட்பாடு குழந்தைகள் மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள் என்று கூறினார். கோல்பர்க் ஒழுக்க வளர்ச்சி குழந்தைகளின் வயதுகளுக்கு ஏற்ப அவர்களின் ஒழுக்க சிந்தனைகள் மாறும் என்பதனை விளக்கினார். விசேட தேவையுடைய மாணவர்களை கையாளுதல். வகுப்பறையில் உள்ளடங்கிய கல்வியை நடைமுறைப்படுத்த ஆசிரியர்கள் அறிய வேண்டியவை. பிரெய்லில் முறை, செய்கை மொழி, தளபாட அமைப்பு. பிரெய்லில் முறை பார்வை குறைவான மாணவர்கள் தடவி பார்த்து வாசிப்பதற்கான புள்ளி முறைமை. செய்கை மொழி செவிப்புலன் குறைபாடுள்ள மாணவர்களுக்கானது. தளபாட அமைப்பு சட்கார நாட்காலி பயன்படுத்தும் மாணவர்களுக்கு ஏற்றவாறு செறிவு பாதைகள் மற்றும் விசாலமான கதவுகள் இருக்க வேண்டும். ப்ளூமின் வகைப்படுத்தல் கற்றல் அடைவுகளை அடைய 6 நிலைகளாக பிரிப்பார். அறிவு, புரிதல், பிரயோகித்தல், பகுப்பாய்வு, தொகுப்பாய்வு மற்றும் மதிப்பீடு. புதிய கல்வி சீர்திருத்தங்கள். தொகுதி அடிப்படையிலான கற்றல் 2026ஆம் ஆண்டு முதல் மொடல் சிஸ்டம் 1-6 தரங்களுக்கு அறிமுகமாகிறது. பரீட்சை மைய கல்விக்கு பதிலாக செயற்பாட்டு மைய கல்விக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். பாட வேலைகளில் மாற்றம். பாடசாலை நேரமானது மாற்றப்படாவிட்டாலும் ஒரு பாட வேலை 40 நிமிடங்களிலிருந்து 50 நிமிடங்களாக அதிகரிக்கப்படுகின்றது. புதிய பாடங்கள் 6ஆம் தரம் முதல் செயற்கை நுண்ணறிவு, நிதிசார் கல்வி அறிவு மற்றும் தொழில் முனைவு போன்ற பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன.